12ஓட ஸ்டார்டிங்ல நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் எனக்கு காப்பாத்து, எனக்கு இங்க சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ளோஷன் மாட்டில் பொண்ணு சொல்றாங்க. உடனே இந்த பாஸ் வந்து டேமிட், என்ன இந்த எக்ஸ்ப்ளோஷனால இந்த பாஸ் வந்து ட்ரிகராகி வெளில வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஓகே ஓகே பார்த்துன்னு யோசிக்கிறான், இன்னும் அந்த கிட் வந்து உயிரோட இருக்கானா, இது பாசிபிள் ஆச்சு சொல்லிட்டு பாஸை பார்த்து கடுப்பா வந்து அவன் எடுத்து கன் எடுத்து சுடுறான். பாஸை வந்து இன் ரிட்டன் அட்டாக் பண்ணது. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், பாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வந்து ஷீல்டு போடுறான். ஸோ அவனோட காம்பேட் இன்னொருத்தவனுக்கு அடிபட்டுடுது. அடிப்பட்ட உடனே வந்து அவன் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறக்குறான். ஸோ இந்த பாஸ் காரனுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுது. ஜியாங் ஜியான் கத்திரியா வந்து பாக்குறான். ஸோ அவன் டேட்டா எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்க கேம்குள்ள இறந்துட்டா வந்து ரியல் லைஃப்ல வந்து பிரெயினுக்கு வந்து ஷாக் கொடுக்கப்பட்டு பிரெயின் டெத் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பிரதர் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதாவது இவன் பாஸா பார்த்தாலுமே இவங்க காம்ரேட் வந்து ஒரு பிரதர் போல தான் ட்ரீட் பண்றேன். இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீல்டு போட்டிருக்க அப்புறம் சொல்றாரு, பாஸ் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ், நீங்க சீக்கிரம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பாஸ்கார வந்து செம கடுப்பு அசிங்கமா கேக்குறான், நான் வந்து நினைக்கவே இல்லை சோ இந்த மாதிரியான கீஸை வந்து நான் இன்னைக்கு அன் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் ஒரு டி ரேங்க் டஞ்சன் தான் இருந்தாலும் வந்து என்னுடைய சோல்ஜர்ஸ், அதாவது என்னுடைய ஃபேமிலிக்காக நான் வந்து ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில்ல பயன்படுத்தும் போது அப்போ என்ன ஒரு ஷீல்டு போன நபர் வந்து பாஸ் நீங்க அந்த ஸ்கில்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பீஸ்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஸோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாரிஃபிக்கா வந்து கத்துறாரு. ஸோ அந்த பாஸ்ன்றவர் தான் இப்ப இந்த டைகர் மாதிரி இருக்காரு. ஸோ இதனோட நேம் பாத்தீங்கன்னா லிமிட் பிரேக் பீஸ்ட் கிங் பொசிஷன் சொல்றாங்க. ஸோ இவர் வந்து அப்படியே ஃபுல் பவர்ல வந்து சார்ஜ் பண்ண போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷீல்டு போட்டு நம்ம கிட்ட சொல்றாரு, ஸோ நான் வந்து எப்படியா டைம் போரோ பண்றேன், நீ வந்து எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கோ, இவன் வந்து பிரதர் இறந்துடாதீங்க அவன் சொல்லிட்டு ரொம்ப டச்சிங்கா சொல்றாரு. வந்து இன்னைக்கு இந்த பாஸ் வந்து என்னோட பேட் ஹேண்ட்ஸை வச்சு பிச்சு போட போறேன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்டா பார்னா நம்ம பாஸும் போறாரு. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெரோஷியஸான அட்டாக் வந்து லான்ச் பண்றாரு. கட் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட் டஞ்சனுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ இங்க இருக்கான், அந்த ஸ்ட்ரீமர் ஜியா போகணும்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம என்ன சும்மா இதை வாட்ச் தான் பண்ண போறோமா, நீ என்ன அந்த ஜியாங் பையன் வந்து தூக்கடிச்சு அரை உயிரா இருக்கும் போது போலான்னு யோசனை இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கிடையாது. ஸோ அவனும் வந்து தோத்துட்டானா, ஸோ நம்ம பாஸ் ஜெயிக்கிறது ரொம்ப வந்து சிரமமாயிடும். ஸோ அதனால நம்ம வந்து மூவ் மேக் பண்ண போறோம், பட் அதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸோ அந்த பீஸ்டா மாற நம்மளுடைய பாஸை வந்து நல்லா கொடூரமா இந்த ஹேண்டை வந்து தாக்குறாரு. பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஃபுல் பவரை கொடுத்து எக்ஸாஸ்டே ஆயிட்டாரு. ஆனா அந்த பாஸ் அந்த குயின் ஹேண்ட் மேல வந்து ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட அவரால் போட முடியல. ஸோ இதை பார்த்து அவர் வந்து ரொம்ப விருத்திக்குள்ளாயிறாரு. ஸோ இந்த ஹேண்ட் ஒரே அடிதான் அடிக்குது. ஸோ இவர் வந்து விழுந்து ஸோ இவரோட ஸ்கில்லே வந்து டிஸ்அப்பியர் ஆகிற அளவுக்கு பவர். தென் வந்து அந்த குயின் ஹேண்ட் வந்து பாம் வந்து தூக்கி போடுது. அது வந்து இந்த பாஸ் உடைய சோல்ஜர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவருடைய ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அந்த நபரை வந்து துரத்திட்டு போகுது. என்ன ஏதாவது காப்பாத்துங்கன்னு அவரும் கத்துறாரு. ஸோ இத்தோட இந்த சாப்டர் வந்து நிறைய பெறுது. நண்பர்களே, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு உங்களுடைய கன்சிஸ்டன்ட் சப்போர்ட்டுக்காக. எனக்குமே வந்து சடன் காலேஜ் ஒர்க்னால வந்து வீடியோஸ் ரெகுலரா போட முடியல. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஸோ நீங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து வரவேற்கத்தக்கது தான். ஸோ மிஸ்டேக் பண்ண சொல்லாம அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்ற சொல்யூஷன் இருந்தா அதையுமே கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து அப்ரிஷியேட் தான் செய்யறோம். தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோவர் ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 13ஓட ஸ்டார்ட்ல அந்த பாம் வந்து அந்த காம்ரேடை சேஸ் பண்ணது. ஸோ அப்போ வந்து நம்ம பாஸ் வந்து கத்துறாரு ஷீல்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை சேஸ் பண்ணி வந்து அந்த பாமை இவர்கிட்ட வாங்குற மாதிரி அவனுக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க தூக்கி வந்து விழுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த ஆண்ட் அட்டாக்கும் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு ஷீல்டு போட்டு தடுக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மாட்டி ஸோ இவரோட நிலைமை வந்து இன்னுமே மோசமாயிடுது. ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டாலேயும் வந்து அந்த பாஸோடைய அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அந்த குயின் ஆண்டோடைய அந்த ரேஸ் வந்து நம்ம பாஸை வந்து ரொம்ப பிளாண்டட் பண்ணிடுது. ஸோ அவருடைய ஸ்கில் போற அளவுக்கு அந்த அட்டாக்ன்றது அமைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இவர் வந்து கம்ப்ளீட்டா லாஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்போ அந்த காம்ரேடும் பாஸ் பாஸ் எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாஸும் சொல்றாரு, தியான்ஜி நீதான் வந்து என்னை எப்பயுமே வந்து ஷீல்டு பண்ணிட்டு இருக்க, ஸோ இப்போ வந்து இது என்னுடைய முறை அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது எப்பயுமே ஷீல்டு போட்டு பாஸை காப்பாது அந்த காம்ரேட் தான். இப்போ வந்து அந்த பாம் வெடிக்கும் போது இவர் வந்து அவனை கவர் பண்ணு முதல் முறையா அவர் காப்பாத்திருக்காரு. உடனே அந்த காம்ரேட் வந்து ரொம்ப அழுகுறாரு பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த குயின் ஹேண்ட் வந்து அட்டாக்கை லான்ச் பண்ண வரும்போது ஸோ இப்படிதான் இது முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டு ஏனும் பாக்குறாரு. ஸோ அப்போ அந்த ஹேண்ட் கிட்ட வந்துடுது. ஸோ பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஸோ ஆஸ் வெல் அஸ் அந்த ஸ்ட்ரீமர் ஆகிய
ஜியான்ஷு அந்த பொண்ணு கூட வந்து அவங்க கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி அந்த ஆண்டை வந்து கிரவுண்டோட வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அவங்க சிரமப்பட்டு தான் அந்த ஆண்டை வச்சிருக்காங்க. ஸோ ஹரியப் சீக்கிரம் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட சிஸ்டம் வந்து ரீசெட் பண்றான். அதாவது நம்ம ஹீரோக்கு வந்து சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஸோ அவன் எதுக்கு வேணா வந்து அவன் விருப்பத்துக்கு ஏற்ப வந்து ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ சிஸ்டம் வந்து ரீசெட் பண்ணிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து எதுக்கு போறான்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு போறான். அதாவது இப்போ வந்து அவன் டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கான். ஸோ பாஸ் வந்து நான் கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு 35 ஸ்ட்ரென்த் வச்சுன்னு ஓங்கி அடிக்கிறான். ஸோ அடிச்சு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சேம் லைக் நம்ம பாஸ் அடிக்கும் போது என்ன ஆச்சோ அதே தான். பேர்லி நம்ம ஹீரோவால எந்த விதமான டேமேஜஸையும் மேக் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்ட்ரீமர் படம் பாக்குறாங்க இது முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு, பட் எதுவுமே அங்க ஆகல. அதுதான் வந்து ஃபேக்ட்ன்றது. ஸோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த இம்பாக்ட்ல உருண்டி வரான். ஸோ பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவன் வாயில இருந்து ரத்த கக்கறான். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு அவனோட இன்வென்ட்ரில இருந்து ஹெல்த் போர்ஷன் எடுக்கிறான். ஸோ ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் சூப்பர் கேம்ல ஒரு பாக்ஸ்ல உட்காந்த உடனே அவனுக்கு வந்து சம் போனஸ் ரிவார்ட்னா கிடைச்சிருக்கும், சின்ன சின்ன ரிவார்டு. அதை ஒன்று வெளில எடுக்கிறான். ஸோ என்ன சொல்றான்னா வந்து பேர்லி வந்து என்னால இது மேல டேமேஜஸ் ஏற்படுத்த முடியலன்னு சொல்லும் போது அந்த அடிபட்டிருக்க பாஸுக்கு வந்து அந்த ஹெல்த் போர்ஷனை கொடுக்குறான். ஹே கிட் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸும் சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட சொல்றான், நான் வந்து நீங்க இந்த அளவுக்கு நேர்மையா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல, என்ன சொல்றீங்க நாம டீமா பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறதோட இந்த சாப்டர்ன்றது நிறைவு பெறுது. அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன்.